எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே, அவரே பாத்திரர். 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 11 பேர். இந்த 12 பேரை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சிறு பிள்ளை இளைஞர்களுடைய நல்ல டீனேஜ் அந்த பருவத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடும்போது நல்லா பாடுறீங்க, கேம்பரிங் அதெல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப சவுண்டா வாசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இன்வால்வ்மெண்ட். எனக்கு அப்படியே பழைய நினைவுலாம் இருக்கு. அது என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. வேடிக்கை பாருங்க. நான் எப்படி வேடிக்கை பார்த்தேன் அந்த வயசுல, அதே மாதிரி தான் நீங்களும் வேடிக்கை பாருங்க. யார் என்ன பண்றோம் என்ன பண்றது, சிரிக்கிறது எல்லாமே ஓகே இருக்கிறீங்க. ஆனா அது இந்த வயசுல புரியாது. இத புரிய வைக்கிறது தான் ஏசாமி எங்களெல்லாம் பேச வச்சுக்கிறாரு. நான்லாம் வெக்கப்படுவேன். நான் ட்ரம்ஸ் கூட திரும்பி தான் வச்சேன். யாரும் இது வரைக்கும் என்னுடைய போட்டோ யாருமே ஒரு கூகுள மாட்டிருக்கோம். அப்படி வெக்கப்பட்ட என்னை உங்கள் மத்தியில பேச வச்சுட்டாருன்னா நான் எப்படி கேலி கிண்டலுமா இருந்தனோ அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் என்னை போன்ற பேச தெரியாதவங்களெல்லாம் பேச வைக்கிறார். யாரு? சத்தமா சொல்லுங்க. யார் பேச வைக்கிறார்? யாருக்கெல்லாம் பேச வராதோ அவங்கெல்லாம் பேச வைக்க. இது மாதிரி தான் பைபிள்ல மோசேங்கிற திக்குவாய் மந்தனாவு கொண்டவரை பேச வைத்தார். பேச வைக்கல, அதுக்கு மேல லீட் பண்ண வச்சார். இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குதுன்னா காரணம் யாரு? ஏசப்பா மோசே வழி நடத்தினார். ஓகேவா? அப்படிப்பட்ட தேவன் எப்படி செய்வார் அந்த வேலை அப்படின்னா, நமக்கு கிண்டலும் கேலியுமா இருக்குதுல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பண்ணுவார். நமக்கு அது புரியல. ஓகேவா? பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னா பெரிய விஷயம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி வர்றாரு? யாருடைய நெற்றியில இருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம பயமும் கனமும் சொல்லணும். நம்ம ஆமா வரும், இதெல்லாம் வரும், கேலிலாம் வரும், சிரிப்பெல்லாம் வரும். அது யாரு வர வைக்கிறாங்கன்னா பிசாசு வர வைக்கிறோம். ஏன்னா அதை நம்ம சீரியஸா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எப்படி நம்ம வழி நடத்தணும். நீ தனியா இல்லை, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தனியா இருக்கிறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு, நொந்து போய் நூடுல்ஸா இருக்கிறவங்க எதெல்லாம் திங்க் பண்ணி அப்படியே நர்வஸ் ஆகி அப்படி பட நாங்க நெஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யார் உதவி பண்ணுவான்? ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா தான் விட்டு போனார். அவருடைய ஆவிதான், ஏசாமியுடைய ஆவிதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏசாமியுடைய ஆவிதான் இருக்கு. ஓகேவா? இப்போ அவரை பத்தி தான் இன்னைக்கு போன வாரம் கூட இந்த ரெண்டு என்ன பண்ணாங்க, ஹோலி ஸ்பிரிட் பத்தி, பரிசுத்த ஆவியானவர் பத்தி தான் பேசினாங்க. இன்னைக்கும் நான் ஏதோ வந்தேன், ஆனா இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏசாமி பேச வைப்பார்ல மந்தனார். சரி ஓகே, எல்லாரும் கண்ணு போட்டுவோம். ரொம்ப சீரியஸா இருக்கான். நீ யாருமே தயவு செய்து சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. தம்பு குட்டான் உன்னை காப்பாற்ற முடியுது, நீ தம்பு குட்டான் காப்பாற்ற முடியாது. அவன் உன்னை காப்பாற்ற முடியாது, இவன் இவனை காப்பாற்ற முடியாது, அவன் காப்பாற்ற முடியாது. யாரையும் காப்பாற்ற முடியாது. யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா ஒரு ஆபத்து அப்படிங்கும் போது ஐயா ப்ரே பண்ண வரனா, ஐயா எங்கன்னா ஊருக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஆன்டி அங்கிள். அதுக்குதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? சரி, எல்லாம் கண்களை போடுவோம் சீரியஸா. இப்போ எல்லாம் மனசுல பதிஞ்சிச்சா இல்ல புரியலையா? மறுபடியும் சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் யாருடைய ஆவி? இயேசு சாமியுடைய ஆவி. ஓகேவா? வாழும் தூய ஆவியே
கண்களை மூடுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, எல்லாரும் பாடுங்க. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறேன் சப்பா, உம்மை மட்டும் ஆராதி. நீர் வருக வருக நான் வரவேற்கிறோம். இந்த இடத்தை நிரப்ப போறதுக்காக, இந்த இடத்தை நிரப்பிருக்கீங்க ஏற்கனவே. ஆமாண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் போது எங்களுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி, கன்னிகளில் அகப்படாதபடி, யாரிடமும் மாற்றிக்கொள்ளாதபடி, கெட்டவர்களிடத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி, அகால பாதாளத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி, இருண்ட உலகத்திலே, இருண்ட நேரத்திலே எங்களுக்கு உறுதுணையாய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உன்னை வருக 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 என்னை வரவேற்கிறோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியே, எங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியே, எங்களை ஆளுகை செய்யும். பாருங்க நீங்களும். பரிசுத்த ஆவியே, எங்களை கண்டித்து உணர்த்தும். பரிசுத்த ஆவியே, பெருமூச்சலோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, வருக வருக வருக. பரிசுத்த ஆவியே, சத்தியத்தின் ஆவியே, சத்தியத்தை போதிக்கும் பரிசுத்த ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா நாங்கள் நிறைந்து உம்மை ஆர்ப்பரிப்போமே. துதிகன மகிமை பரிசுத்த ஆவிக்கு, சத்தியத்தின் ஆவியே, எங்கள் நல்வழிப்படுத்தும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எங்களை நிரப்பி
எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே எங்களுக்காக பெருமூச்சுகளோடு ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல், ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் தாமதித்தாலும் என் மகன் செத்து விடுவான், என் மகன் மாற்றிக் கொள்வான், என் மகன் சிக்கி செதறி சின்ன பின்னமாயிடுவான் என்ற கவலையோடு பரிசுத்த ஆவியானவரே எங்களை பெருமூச்சுகளோடு எங்களுக்காக மன்னிங்க 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 மன்னிங்க, இந்த பையன்களை மன்னிங்க, இந்த பொண்ணை மன்னிங்க, இந்த அம்மாவை மன்னிங்க, இந்த அக்காவை மன்னிங்க, இந்த அப்பாவை மன்னிங்க, என்ன மன்னிங்க, எல்லாரையும் மன்னிங்க 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 எனக்கு ரெக்கமெண்ட் சிபாரிசு செய்யும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை வணங்குகிறோம். என் முழுதும் கூப்பிரர் விழுந்து வணங்குகிறோம். உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனையின் நாயகரே, ஆராதனையின் நாயகரே, எங்களுடைய வசனங்களை போதித்து எங்கள் மனக்கண்களை திறக்க பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இதோ பிதாவே, இந்த வசனங்களை எங்களுக்கு தெளிவர எங்களுக்கு கற்றுத்தாரும். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்றுத்தாரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆம், எங்கள் நமக்கு வசனங்களுக்கு கூட வார்த்தைகளை கூட தெளிவர உன்னிப்பாக தெளிவாக மனக்கண்கள் திறக்க நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே வருக வருக வருக. உங்களை வரவேற்கிறோம். திரியேக தேவனை உம்மை வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே வருக வருக வருக, எங்களை நிரப்புங்க. ஆமென். அப்போஸ்தலர் 1:8. மறுபடி படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. யாரெல்லாம் சுகவீனமா இருக்கீங்களோ, எல்லாம் இது வந்து ரொம்ப பேருக்கு புரியாது இல்ல. என்னடா இது, ஏசாமி ஒருத்தர் தான் போறேன் அப்படின்னு அவர் சொல்ற கடைசியா, சத்திய ஆவியானவரை நான் போறேன் உங்களுக்காக. சத்திய ஆவியானவர் நான் போயிடுறேன். என்னுடைய ஆவியை உங்களுக்கு, என் மூச்சு காற்று, என்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? அப்போ அவர் வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. அப்புறம் என்ன கிடைக்குது? அப்புறம் என்ன பண்றோம்? அதை வச்சு எங்கெல்லாம் போறோம்? யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். இது எங்கெல்லாம் நமக்கு உதவுது? ஒரு ஒரு பெரிய பாதாளத்துல போய் மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குகையில மாட்டிக்கிறாங்கல்ல, ஆழ்துறை கிணறு இல்ல, கிணறுல போய் மாட்டிக்கிறோம். அதுக்கு ஆழமான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறோம். அந்த இடத்துல நம்மள வந்து அப்பா வர முடியுமா? அம்மா வர முடியுமா? தாத்தா வர முடியுமா? பாட்டி வர முடியுமா? யாருமே வர முடியும். யாரு வர முடியும்? நமக்கு யாரு குட்டு பண்ணது? நம்ம இது வந்து பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம ரொம்ப பேசிட்டு அல்ல. ஆனாதான் எனக்குமே புரியாம நம்ம தனியா மாட்டிக்கிட்டு தனி மன வேதனையில இருக்கும் பொழுது, ரொம்ப கஷ்ட நிலைமையில, சுகவீனம், பலவீனம், அந்த நேரத்துல உண்மையிலே சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வர்றது இல்ல இருக்காரு. எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு வலி இருக்கும், ஒரு பெயின் இருக்கும்,
காலையோ கையிலையோ இடுப்புல இருந்துட்டே இருக்கும். நம்ம ப்ரேயர் பண்ணி பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கும்போது அந்த வலி இருக்கும். ஆனா அது பெருசா நம்மளை பயப்படுது. இந்த வலி வரும்போது நமக்கு மண்டைக்கு போயிடும், மூளையில போய் பிரெயின்ல போய் ஒரு அட்டாக் பண்ணி ஹார்ட் பீட்லாம் டப்பு 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 எப்படி அடிக்கும். இதான் டைமிங். அடிச்சுக்கணும். இப்படி அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் டாக்டர்கிட்ட போவோம். இல்ல சின்ன விஷயம் தான். ஆனா இத பயமுறுத்துற ஆவி யாரு? பிசாசு என்ன பண்ணுவான், பயமுறுத்துவான். ஐயோ இந்த வலி அப்படியே மேல ஏறி நெஞ்சுக்கு வந்து நெஞ்சு அப்படியே நின்று போச்சுன்னா, படான்னு வெடிச்சிச்சுன்னா, டம்மான்னு வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் சொன்னா நமக்கு என்ன ஆயிடும், அப்படி வேர்த்து விருத்து படப்பட ஐயோ ஏன்னா இது நம்ம எதுவுமே பண்ணலையே, யாருக்குமே எதுவுமே பண்ணல, நம்ம ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நம்ம மிஸ் பண்றோமோ, அழுவோம், பதட்டமாயிடும். இதுக்காக நம்ம எங்க போவோம், டாக்டருக்கு போவோம். அவர் பார்ப்பாரு பிரஷர், ஐயோ 160, கீழே எவ்வளவு 95, மூஞ்சி போச்சு. என்னப்பா ஐயோ டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் போடுறாங்க. நம்ம சுலபமா சொல்லிட்டேன். இந்த மாதிரி பிரஷர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒரே விடுதலை யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன தராரு? பலனை கொடுக்கிறார். அவர் வரும் பொழுது என்ன வரும்? பலன். அப்ப பலன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம், யார வேணாலும் என்ன பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நமக்கு எது வேணும்? இப்ப நீங்க பயந்துட்டு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்லவர். இவங்க கை தட்டுறாங்க, மாதிரி பேசுறாங்க, நீங்க பயந்தீங்கன்னா அது உங்களுடைய இயலாமை, மூடத்தனம், முட்டாள்தனம். ஏன்னா அவர் ஆவி என்ன சொல்லுது தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னி. அந்த ஆவி தான் வாக்கு என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியார் மூலமா தான் பேசுறாரு அவருடைய ஆவி. ஓகேவா? அந்த ஆவி என்ன பேசுது? பிதாவே இவர்களை மன்னிங்க அப்படி சொல்ற ஆவி உங்களை எப்படி பயன்படுத்தும்? நீங்க எப்படி பயப்படலாம்? நீங்க எப்படி சிரிக்கலாம்? எவ்வளவு புனிதமானது. இயேசுசாமி எப்படி? அவர் கால் என்னது? பூமி தான் அவர் காலடி. அவருடைய தலைங்க வானம் எனது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்பை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி எப்படி சிரிப்பு வந்தாலும் கூட படைப்பு சாத்தானே சொல்லி கண்ண முடியும். யாருன்னா அபிஷேகத்துல நிரம்பனாங்கன்னா நம்ம திகில் பண்ண முடியும்னா நான் அவரை அடுத்தது வரேன். நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. ஏசாமி கூட திகில் பண்ணிடலாமா? ஏசு சாமி கூட என்ன பண்ணலாமா? கிண்டல் பண்ணிடலாமா? கேள்வி பண்ண அவர் சீரியரா அப்படியே எத்தனை பேர் சொல்றாங்க. ஸ்கூல்லையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருன்னா ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா பேசுறாங்கல்ல, அது கூட பண்ணிச்சு. ஆனா அவர் விட்டு சென்ற சத்திய ஆவியானவர் யாரனா கிண்டல் பண்றோமோ கேலி பண்றோமோ அவங்களுக்கு வாழ்க்கையில பயங்கரமான என்ன வரும்? சஞ்சலம் வரும், தவிப்பு வரும், பிரச்சனை வரும். ஆனா தெரிஞ்சு நீங்க தெரியாம தானே பண்றீங்க. அதனாலே சாமி மறுபடியும் அவருடைய கருணையால் இரக்கத்தால் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அது சும்மா மன்னிச்சுட்டே தான் நல்லா இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நீங்களே ஒரு முடிவு எடுக்கலாம். எல்லா சின்ன பசங்களா எழுதுறேங்க, எல்லா டீன் மட்டும் எழுதுறேங்க, யூத் டீன் சில்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. மீடியெல்லாம் பாத்துருங்க, எல்லாம் எழுதுங்க. இருதயத்துல கை வைங்க, எல்லாரும் இருதயத்துல கை வைங்க. கண்களை மூடுவோம். யாரையும் பார்க்காது. நான் ஒன்னே சொல்றேன், நான் அப்படியே உருண்டு புரட்டலாம் ரோட்ல எல்லாம் நான் உருண்டு போட்டுக்கிறேன் சாமி. நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பயங்கரமா ட்ரெஸ்ஸிங் பண்றேன். எல்லாரும் தெரியும், அக்கா இருக்கு, மாமா இருக்கா தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும். ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எங்க நேரம் முட்டி போட்டுருவேன். எங்க பெரிய அண்ணன் அதே மாதிரி தான். சின்ன எல்லாம் பக்தியில ரொம்ப அது என்னன்னா நம்மை தாழ்மையா இருக்கும்போது, நம்மளை தாழ்த்தும் போது அவர் என்ன பண்றாரு? நம்மளை உயர்த்துவார். ஓகேவா? ஒன்றும் இல்லாத அடியாண்டனை உயர்த்த தேவன் உங்களை உயர்த்த வல்லவர. அப்ப எந்த நம்ம தாழ்த்தணும்? அமைச்சர்கிட்டயோ, எம்எல்ஏகிட்டயோ, எம்பிகிட்டயோ, கிரிக்கெட் பிளேயரோ, ஜோடி, காணி, கூலி, வீரர், சாரா எல்லாம் இருக்காங்களா? இவங்களெல்லாம் நம்ம பெருசா நினைக்காம வேற பெருசா நினைக்கணும். பெருசா நினைக்கணும்.
நம்ம பரிசுத்தாவியை பற்றி பேசிட்டு ஓகேவா? 3 பேருமே டச் ஓகேவா? 3 பேர் ஒன்று தான். இந்த ஆவியை மட்டும் நான் பேசும்போது என்ன இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவன், பிதாவே எங்களை மன்னிங்க. இதுவரைக்கும் இதை பற்றி தெரியாம இந்த எங்களுக்கு நீங்க கற்றுத்தரீங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி என்பதை இவ்வளவு நாள் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் தனியா இருக்கும்போது, நாங்கள் கஷ்டப்படும் போது, எல்லாருமே எங்களை இழக்கும் போது, எங்களை ஒதுக்கும் போது, எங்களை வெறுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீங்க தேற்றவில்லை என்றார். தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றவில்லை என்றார். நீங்க எங்களை தேற்றலைன்னா நாங்கள் செத்துருப்போம். அது எங்களுக்கே தெரியல. என் காதல வந்து உடு உடு உடுப்பா, நம்பிதே நம்பிதே உடு. எத்தனையோ பேர் எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க, அவங்களாம் வாழலையா, நீ எதுக்கு சாகணும் அப்படின்னு சொன்னீங்களே, அது நீங்க தான் ஐயா. இசப்பா இந்த நேரத்துக்கு போகாத, இந்த கஷ்டமா இருக்கிற நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல, எங்களுக்கு விடுதலையே இல்லையே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற பண பிரச்சனை, எல்லாத்துலயுமே எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் கேள்வி செய்ய மாட்டோம், கிண்டல் செய்ய மாட்டோம். நாங்கள் கண்கள் மூடி எங்களுக்கு நீங்க தேவை யாரெல்லாம் கேட்குறீங்க, இப்போ விசுவாசத்தினால் யாரெல்லாம் என்ன கேட்குறீங்களோ அவருடைய நாமத்தினாலே எல்லாமே பெற்று. இப்ப யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியான எனக்கு வரணும் நீங்க உண்மையிலே மனசார நீங்க கேட்குறீங்களோ நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேள்வி கிண்டல்லாம் வேணாம். அவர் வந்துட்டாருன்னா உங்களை பார்த்து எல்லாம் பயந்து வருவாங்க. நீங்க பேச நினைச்சவங்க கண்ணை பார்க்க முடியாது, உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. நீ என்ன அவங்க என்ன பேச வராங்கன்னு நீ சொல்லு, உன் மனசுல தெரிஞ்சிடும். இவன் நமக்கு எதிராக வரானா, நம்ம நட்பா, இவனோட நம்ம டிராவல் பண்ணலாமா, இவனோட போகக்கூடாதா, இவனை கட் பண்ணிடலாமா அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ நிர்ணயிக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாரா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள யாருக்கெல்லாம் உண்மையா இருக்குதோ நீங்களே கேளுங்க. உண்மையில வெக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா நமக்கு தனியா இருக்கும்போது யாரும் இல்லாத நேரத்துல நீ யாருக்கும் கேட்ப. பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்ட உடனே வந்து உனக்கு உதவி செய்கிறார். நீ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையை கேளுங்க. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் வேணும், பிதாவே தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. நீங்க சொல்லியிருக்கீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் என்னெல்லாம் அடையாளங்கள் செய்வார்கள் என்பதை சொல்லியிருக்கீங்க. எந்த விசுவாசத்தினால் நீங்க எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் வேண்டும். இவ்வளவுனா நாங்க எவ்வளவு தமாசா எடுத்துக்கிட்டோம். இது எவ்வளவு பவர். ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஷிப், 1000 10,000 ஃப்ரெண்ட்ஷிப், 10,000 1,00,000 சொந்தக்காரங்களுக்கு மேல ஒரு பவரான ஒரு பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்றேன், எண்ணிக்கை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவரை நீங்க இழக்க கூடாது. இங்க நாங்க சொல்லனா இது எங்க மேல வர குற்றம். இதை நாங்க உங்களுக்கு சொல்லலாம், ஆன்டி சொல்லலாம், ஐயா சொல்லலன்னா, ஆன்டி சொல்லலன்னா, ஆண்டி சொல்லாம, ரமணியக்கா சொல்லாம, காட்ஸ் சொல்லாம, நான்சி அக்கா சொல்லாம இருந்தாங்கன்னா உண்மையில இங்கே நமக்கு இந்த குற்றம் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது நான் இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுத்தேன். இலவசமாய் பெற்ற இலவசமாய் தான் கொடுக்கணும். இலவசமா பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். உங்களுக்கு என்ன புரியலன்னா விட்டுருங்க. நான் வெட்கப்பட மாட்டேன். நீங்க வாங்க, எங்களுக்கு வந்து பயம் கிடையாது, சந்தோஷம். நீங்க வந்துட்டீங்கன்னா எத்தனை பேரை வேணா ஃபேஸ் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்க வாழ்வோம். எந்த சூழ்நிலையும் நாங்க பின்னோக்கி போக மாட்டோம். முன்னேற எங்க படிப்புல, எங்க உத்தியோகத்துல, எங்களுடைய உயர்வுல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலையும் ஒரு தலையாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவரே வாங்க வாங்க, கேளுங்க கேளுங்க, எல்லாம் கேளுங்க. சப்பா சப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. சப்பா நீங்க விட்டு சென்ற சத்திய ஆவியானவரே எங்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க இனியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா
உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா வல்லமையாலே, நிரப்புங்கப்பா அக்கினியாலே, நிரப்புங்கப்பா அக்கினியாலே, நிரப்புங்கப்பா வல்லமையாலே, நிரப்புங்கப்பா ஆவியாலே, நிரப்புங்கப்பா அக்கினியாலே, நிரப்புங்கப்பா ஆவியாலே, நிரப்புங்கப்பா அக்கினியாலே, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு எங்களை நேசித்த எங்களை விட இவங்க ஒன்றும் மோசமானவங்களாம் கிடையாது. என்னை விட நல்ல தம்பி தங்கச்சிங்க. என்ன மாதிரியான பாவிக்கு அபிஷேகத்தை கொடுத்த தேவன் இவர்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நிரப்ப போறதுக்காக நன்றி. ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே, அக்னியால நிரப்புங்க, அபிஷேகம் பண்ணுங்க. வல்லமையால இவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் பேசுவார்கள். சுகமளிக்கும் வரங்களை கொடுங்க, தீர்க்கதரிசன வரங்களை கொடுங்க, வல்லமுள்ள வரங்களை கொடுங்க, அன்பான வல்லமை கொடுங்க. குற்றத்தை உணர்ந்து அதுல இருந்து வெளியில வர அந்த ஆவியை எல்லாருக்கும் கொடுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருத்தரா நிரப்புங்க, ஒவ்வொருத்தரா பேர் பேராக நிரப்புங்க. சப்பா பசங்க எல்லாம் வெக்கத்தை விட்டு போட்டு காலையில் வந்திருக்காங்க, உங்க பாதத்தை தொடுறாங்க, உங்க பாதத்தை முத்தமிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் அப்படியே குப்பரடிக்கப்பட்டுப்பாங்க. இப்படி அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் மனதுருகிற தேவனே எங்களுக்கு மேல நீ என்னடா சொல்றது, என் பிள்ளைங்களா அவளை நான் எப்பவோ பார்த்துட்டேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே கண்டெடுத்த இந்த பிள்ளைகளை நான் எப்படி விட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன் எல்லாரும் எல்லாரும் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே நன்றியோடு ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நிரப்பணத்துக்காக நன்றி நன்றி நன்றி. ஏசப்பா கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எப்படி வரத்தை கொடுத்தீங்க, இவங்க என்ன கேட்டாலும் இவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ல, அந்த இணைப்புல என்னையும் இந்த நேரத்தில் நீங்க வச்சதுக்காக நன்றி. ஒன்றுக்கும் உதவாத தலைக்கு மூளைகளாக நன்றி. இப்படிப்பட்ட எங்களை தலைக்கு மூலங்களாக இவர்களுடைய வாழ்க்கையில, ஸ்கூல்ல, வீட்டுல, தெருவுல, ஏரியால எல்லாத்தையும் வாழாக்காமல் தலையாக்க போவதற்காக நன்றி ஐயா. நீ கீழாக்காமல் மேலாவை என்று சொன்னது, கீழாக்காமல் மேலாக்க போவதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றேன். இந்த குட்டி பசங்கெல்லாம் என்னன்னே புரியல, ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் உங்களை உயர்த்தும். நீங்க உங்களை தாழ்த்துனீங்க, நீங்க உயர்வீங்க. உண்மையிலே சொல்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணம். இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தேன், வேற டாபிக். ஓகேவா? அப்புறம் பசுத்தாவின் என்ன பண்றாரு? பெலன் உள்ள நசீமா முடிச்சிடல, 5 நிமிஷம் முடிச்சிடலாம், கடை முடிச்சிடலாம். நேரம் மொக்க போடுறான்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் அப்புறம் என்ன பண்றாரு? யோவான் 14:26 படி.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு? தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களை அனுப்புகிறார். யாருக்கு? தேற்றவாளன். நீ எதனா சோகத்துல இருக்கும்போது உங்க அம்மா திட்டினதுக்கு அப்புறம் அம்மா திட்டுறாங்க, ஓகேவா? உங்க அம்மா பணம் திட்டுறாங்க, ஏய் நீ வேஸ்ட், நீ படிக்க மாட்டேன், நீ ஒன்றும் உதவ மாட்டேன் அப்படின்னு நீ வெளியில போகும்போது ரெண்டு மனசு உங்கள்கிட்ட பேசும். இதுக்கா என்ன ஒண்ணு யாரா போடா, எல்லாம் திட்டுறாங்க, எங்கன்னா போயிடு, ஒரு பசை கிசை பிடிச்சி எங்கன்னா போயிடு, முன்னாடி இருக்குன்னா எங்கன்னா ஒரு கூலி வேலை செஞ்சுக்கலாம், எங்கன்னா டயர் போகலாம், எங்கன்னா கறி மண்டியில் போயிடலாம், இல்லை கூலி வேலை போகலாம், எல்லாம் மெக்கானிக் ஷெட் போயிடலாம் அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன வந்திருக்கா? வீட்டில் திட்டம் போது வந்திருந்தா மனசுல வச்சுக்கலாம், மனசுக்கு தான் எப்படி யாரு வெளியில சொல்ற இப்படிலாம் ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருக்கு. எப்பெல்லாம் போயிடணும் அப்படிங்கும் போது ஒண்ணு சொல்லும், இதெல்லாம் வேஸ்ட், அம்மா அப்பா எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன இதெல்லாம் கூட இருக்காங்க ஒண்ணு சொல்லும் பாரு. அதுதான் பேய், பிசாசினார். இன்னொன்னு சொல்லும், அந்த வீட்டுல அந்த பையனை போட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்படி அடிக்கிறாங்க, அவனே அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு கீழ்படுத்தி இருக்கலாம், உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க, வருஷத்துக்கு 3 ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லுதா? ஒண்ணுமே இருக்குதா? நம்மதான் இருக்குதா? இல்ல நானா கற்பனைக்கு பேசுறேன் இருக்கா? இருக்குல்ல, வெக்கப்படாதீங்கடா. யாருமே நான் சொல்றேன் தரேன், எனக்கெல்லாம் நடந்தது. எவனா ஓடிக்கலாமா, எவனா எல்லாம் 9 பேர் சில அடிக்கிறாங்களே, முட்டி போட்டு பொழக்கிறாங்களே, எல்லாம் திட்டுறாங்களே, உருப்பட மாட்டேன், இருக்க மாட்டேன். எங்க அப்பா என்னத்தை எழுதி வச்சுக்காரு, என்ன நான் தான் 10 இவன் உருப்படாதவன். எங்க பெரிய அக்காவுக்கு அறிவு செல்வி, இவர் சாணக்கியர். ஒரு அண்ணனுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குது, எனக்கு என்ன எழுதி வச்சாருன்னா, நான் எதுக்குன்னா நீங்க வெக்கப்படக்கூடாது, இங்க வந்துட்டா ஒரே ஒருத்தர் தான் ஏசாமி பரிசுத்தாவியானவர் தான் நம்ம கூட உலாவிட்டு. நம்ம யாருக்கும் இவங்க நினைச்சிட்டாங்களோ அவன் நினைச்சிட்டாங்க அப்படி நினைச்சிட்டா நீ வாழ்க்கையில உருப்படவே முடியாது. அவருக்கும் மற்றவங்க நீ பார்த்துக்கலாம், உங்களுடைய ஹிஸ்டரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், மனுஷங்க ஓகே அதெல்லாம். ஆனா கடவுள் விஷயத்துல வந்துட்டோம்னா என்ன எங்க பையன் எழுதி வச்சுட்டாரு, உருப்படாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க பெத்தப்பா எழுதி வச்சார், என்னை படைத்தவர் என்ன பண்ணாரு, என் கருவிலே கருவுக்கு முன்னே பார்த்த தேவன் என்ன பண்ணாரு, என்ன பண்ணி வச்சிருக்காரு, உயர்த்தி வச்சிருக்காரு. என் பர்த்டேக்கு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, கனடால, மலேசியால, யூகேல கேக் வெட்டுவாங்க. நான் எங்க இருக்கிறேன், சென்னை, வேசாரபாடி, பெரம்பலூர், ஐநாபுரம், மூலக்கரை, பொருளியூர், இங்க சுத்திட்டு இருக்கேன். ஆனா அங்க பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, எதுக்கு தெரியுமா, நம்ம தாழ்த்தா அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அதனால யாரை பத்தி இல்லை. அப்ப என்ன 2 பேசுதல உங்களை தேற்றுவாள், என்ன பேசுற தட்டி கொடுத்து, டேய் அவனை பாடுறான், அதோட உன்னை பெஸ்டா இருக்கிறான், அவங்க அம்மா அப்பா பாடுறான், அதெல்லாம் சொல்றாரு பத்தியா, அவர் தான் தேற்றுவாள். இது உங்களுக்கு பெரியவங்களுக்கு என்னன்னா கஷ்டம், இழப்பு. என்னடா எல்லாருமே நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் என்னடா இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நமக்கு பற்றி இவ்வளவு பெரிய இழப்பு, நம்ம இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நம்மள என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னா, அப்போ பேசுவார் நான் இருக்கேன். அதான் வேற விதமா பேசுவார், மூலியமா கூட பேசுவார், உங்களை வச்சே பெரிய அற்புதங்கள். அந்த பசுத்தார் ஒண்ணு என்ன பண்ணாரு, உட்கார விட மாட்டார். என்னெல்லாம் திடீர்னு 3 மணிக்கு அடிச்சுப்பேன், யாருக்கு இது இருக்கு பெரியவங்களுக்கு தான் இருந்திருக்கும். 3 மணிக்கு அடிச்சுப்பேன். எப்படி எடுப்பாரு தெரியுமா, சும்மா எடுப்ப நம்ம எரிச்சிக்க மாட்டோம், 2 விஷயத்துக்காக எப்படி எரிச்சுதான் ஆகும். என்ன விஷயம் சொல்லுங்க, பாத்துட்டு போன
2 விஷயம் இங்கே வரைக்கும் வந்துடும். அடுத்தது அந்த வீட்டிலே போயிடுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன தூக்கம் கலைஞ்சிடும். கலைஞ்சா முடிஞ்செல்லாம் கழித்து வாங்கி பிடிச்சிட்டோம். இல்லை அப்படியே வந்தா கூட பலகாரம் கிடைச்சப்பா அப்பதான் தெரியும். அப்படி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கும் ஒன்று காட்டுவார். அப்பெல்லாம் நான் ஒரு நாள் ஒரு சாட்சி சொல்றேன். ஓகேவா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மள என்ன பண்றாரு? எழுப்புவார், சொல்லுவார். இவங்களுக்கு பிரச்சனை, உங்க அக்காவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை, எங்க அண்ணன் பிரச்சனை எல்லாம் எனக்கு கிளியரா தெரியும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது என்ன நடக்க போகுது? ஏன் ஒரு மரம், இந்த மரத்துல ஒரு கனி வீட்டுல சும்மா காட்டுறான். அவ்வளவுதான் விஷயம் இல்லை. மேலே நம்ம கீழே அது வந்து எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த விசுவாசத்தை கொண்டுதான் அதை ஒட்ட வைக்க முடியும். எங்களுக்குலாம் விசுவாசம் கம்மியாச்சு, ஆனா உங்களுக்குலாம் அதிகமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கட்டுவீங்க, ஒட்ட வைப்பீங்க. அப்படிப்பட்ட விசுவாச தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்களுக்கு இல்லாத எல்லா விஷயம் இங்க பேசுறதுனால கிடைச்சிடும். அங்கிருந்தே நீங்க அற்புதங்களும் அடையாளமும் பண்ண போறீங்க, சொப்பனைகள் காண போறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்வீங்க. நீங்க கையை வச்சு ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க வயிறு வலி, நெஞ்சு வலி எல்லாமே போகும். உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து நீங்க அனுப்பிங்க. தீர்க்க தரிசிகளுக்கு அவங்க ஊர்ல மரியாதை இருக்காது, ஆனா உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்க ஊர். இப்படிப்பட்ட அற்புதம் அடையாளங்கள் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பண்ணோம்? கனம் பண்ணணும், பயபக்தி ஆயிடணும். பத்திரிக்கா ஜான் ஜெபராஜ்லாம் ஜெர்சன் எழுதிட்டுலாம் ஜான் ஜெபராஜ்லாம் அப்படியே முடங்கல் போட்டுருவாங்க. எடிசன் ஜெர்சன் எடிலாம் பயங்கரமா பண்ணாரு. அப்படியே அப்படி 10 பேர் 10,000 பேர் அப்படி கை தட்டுவாங்க. அப்படி ஒவ்வொரு அவருன்னா ஒரு அழ வந்து கீழே விழுந்துறாரு. ஏன் சொல்லுமா? இந்த துதி, இந்த புகழ்ச்சி எல்லாமே அவர் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த தாழ்மையா இருந்தாதான் இன்னைக்கு ஒரு நாள் கூட இந்தியாவில் கிடையாது இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். ஒரு நாள் கூட அப்பாயின்மெண்ட் கிடையாது. எங்கேயுமே அவர் மீட்டிங்க்கு அவர் கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ஊரும் போயிட்டாராம். காரணம் தான் தாழ்மைக்கு மேன்மை. தாழ்மைக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமைக்கு எதிர்த்து இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மையா இருக்கணும். இந்த தேற்றவாளனுடைய என்ன பண்றாரு? நம்மள தேற்றாரு. இன்னொன்று போய் உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபுட்பால் மேட்ச்ல சேர்க்கவே மாட்டான். என்னடா இது உடஞ்சி போயிருப்பாரு. அப்போ வந்து சொன்னாரு, டேய் இந்தியாவில் ஆட வைக்கிறார் அப்படி சொல்லி நடத்திருக்காரு எத்தனையோ பிளேயருக்கு. ஓகேவா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணோம்? அப்புறம் அப்புறம் அவருடைய வேலை என்னன்னா கண்டித்து உணர்த்துகிறார். நடக்க பண்ணுவேன். இங்க இருந்து போகும்போது எங்க அக்கா இதெல்லாம் பேசிட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஒரு வார்த்தை பேசுறேன். அவன் கோச்சிங் பண்ணாங்க தான். ஆனா போற வழியில எனக்கு கண்ணு கலங்கும். கதையா ஐயோ நம்ம பேசிட்டேன்னு சொல்லிட்டு அதான் கண்டித்து உணர்த்துறது. அவங்க மனசு கஷ்டப்படுறது, மனசு கஷ்டப்படுறியே, உங்க மனசு கஷ்டப்படுறியே, உன் மனசு கஷ்டப்படுதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? உடனே பேசுவார். ஒரு விஷயம் என்னால ஒரு விஷயத்த பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் அதுலயே இருக்க முடியாது. அதுல இருந்து அப்படி வெளில வருது. எத்தனை முறை விழுந்தாலும் என்ன பண்றாராம்? தூக்கி விடுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துறாரு. நீ தப்பு, இப்படி பேசுறது தப்பு. எங்க அக்கா வந்து என்ன ராஜா மாதிரி பார்த்துப்பான். ராக்கை விட என்ன சிறப்பா பார்த்துப்பான். ஆனா ஒரு சின்ன விஷயம் தான் கூட அதை நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணேன். ஏன்னா என்ன கண்டித்து உணர்த்து எனக்கு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எங்க அக்கா என்ன வந்து அவன் பையனை விட சூப்பரா என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாமலாம் நான் கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். அது யார் சொல்றாருன்னா நான் கிடையாது, அது அவங்களுக்கும் தெரியும். கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஓகேவா? நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதை கரெக்டா கொண்டு வந்து அதை அவங்களோட மனசு கஷ்டப்படாம காம்ப்ரமைஸ் பண்ணி இப்படி சமாதானப்படுத்தி இப்படி ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வெறும் இப்ப நான் கூட அபிஷேகத்தில் நினைச்சிட்டேன் அந்நிய பாஷைக்கு வந்துச்சுன்னா அது கிடையாது. கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போய் நெற்றியில கண்ணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அறிவை சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த அறிவு என்ன இருக்கு? யாரு? ஏசப்பா. அப்ப அந்த அறிவா ஏசப்பா இருந்து ஆவியா இருக்காரு, பரிசுத்த ஆவியா இருக்காரு. அவருடைய ஆவியை என்ன பண்ணோம்? நமக்கு என்ன பண்ணோம்னா நம்ம நாட்டு கனம் பண்ணணும்.
யாரை கனம் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஏசப்பாவுடைய ஆவி. அப்பதான் நமக்கு ஒரு பயம் வரும். ஏசப்பாவுடைய ஆவி. ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அப்புறம் என்ன பண்றாரு? பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அவருடைய வேலை என்னென்ன வேலை? நம்மளை கண்டித்து உணர்த்துறாரு. சரி வேணாம் அவங்க கூட சேராத, சேர்ந்தனா அவன் வேற மாதிரி பையன் அவன் அக்யூஸ்டு, அவன் எல்லாம் சண்டை போட்டு யாரெல்லாம் வெட்டிட்டானா உண்மையே சேர்த்துப்பாங்க கேஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மீறி போய் தான் லாக்காரோம். அந்த பொண்ணு போவாதீங்க, அந்த பொண்ணு கூட எல்லாம் போய் பேசாத, அந்த பொண்ணு வேற மாதிரி ஒரு மாதிரி டைப்பு அப்படி இப்படி சொல்லி அதை ஆட்டிய கொடுத்துரும். உங்க நம்பர் கொடுத்துடாதீங்க, கொடுத்து ஜிபே நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க, எதனா உங்களை பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கேட்க மாட்டோம். லாக் ஆயிடும். ஐயோ 10,000 ரூபாய் பேசு. ஒரு கம்பெனி கார் வரும், நீங்க எவ்வளவு போட்டா எவ்வளவு பண்ணா அது ஆசை காட்சி. நம்ம ஒரு வீக்கே என்ன தெரியுமா? ஆசை காமிச்சு ஏமாத்துறோம். அந்த ஆசை காமிச்சோம்னா அது அப்படிலாம் உணர்த்துவாரு. எங்க வீட்டிலேயே நடந்துருப்பாங்க. அப்போ உணர்த்தும் போது என்ன ஆகும்? நம்ம கேட்க மாட்டோம், நம்ம பாட்டில் செஞ்சுட்டு லாக் ஆகிடும். இப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்துகிற பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய மாட்டேங்க. ஓகேவா? என்ன நான் பண்றாரு? ஆவியானவர் சக்தி ஆவியானவர் வந்து பலன் கொடுக்கிறார். அப்புறம் கண்டித்து உணர்த்துகிறார், பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஓகேவா? 3 மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நமக்காக ஒருத்தர் ஓடி போய் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பிடி மாஸ்டர் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கேன் சார், இதை சேர்த்து வச்சுக்கோ, உன்னை வந்து ஸ்பாட்ல கூட போட்டுக்க மாட்டேன், போட்டினா பத்தினா மொத்தம் மொத்த பிளேயர்லடா, மொத்த 14 பேர் எங்கேயுமா பேசுறா போது 14 பேர் அந்த ஸ்பாட்ல உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நான் வந்து இவனை சேர்த்துக்கோங்கன்னு அதுவும் ஃபார்வர்ட்ல ஆட வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படி இருக்கும்? என் மேல என்ன வரும்? உனக்கு மரியாதை வரும், அன்பு வரும். அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, அவர் மறந்துவிடாது, அவருக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்டா விஷாலு அவன் அப்படி இப்படின்னு சொல்லல. அப்படின்னா ஆகாஷ் அது மாதிரி அது சொல்லல. அப்போ நமக்காக நம்ம செய்யற தப்பு, நம்ம எல்லாத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டு அவங்க நமக்காக பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்யறாங்க. அப்ப அவரு நம்ம என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? சும்மா ஒரு ஃபுட்பால் அது ஒன்றும் கிடையாது, ஸ்கூல் லெவல் தான், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அப்புறம் ஸ்டேட் லெவலு, அப்புறம் நேஷனலு, அப்புறம் இன்டர்நேஷனல், இப்படிலாம் போகும். ஆனா இதுக்கே ஸ்கூல் லெவலுக்கே இதுக்கு என்ன மறக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது என் வாழ்க்கை முழுசா எனக்காக ஒருத்தர் பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்யறாரு, அவர் நம்ம புறக்கணிக்கலாமா? அவரை அவாய்ட் பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் போது பாடும்போது துதிக்கும் போது நம்ம என்ன பண்ணிப்போம்? கண்களை மூடி பயபக்தியா நீங்க போய் ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு உலகமே மறந்துடும். ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். வாழ்க்கையில பலன் வரும், உயர்வு வரும், தலையா வச்சுப்பாரு. அவரை கனம் பண்ற எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? அது ஒரு கிண்டல் கேலியா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அது வேஸ்டா போயிடும். அந்த ரொம்ப கோபப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளில வரும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஆபத்துக்கு கவனம். யாருக்கு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஏசப்பாவுடைய ஆவி. அவருடைய வேலைலாம் என்னென்ன வேலைலாம் எக்கச்சக்கமான வேலை இருக்கு சொல்லு. அப்புறம் நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு புரியுற மாதிரினா யார்கிட்ட சொல்லணுமா? பிதாவாகி பிதாவாகி தேவன் சொல்லி எனக்கு இந்த வசனம்லாம் புரியணும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுங்க, என் மனக்கண்கள் திறக்கப்பட அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு. எக்கச்சக்கமான இருக்கு. வாய்ப்பு கிடைச்சால் பரிசுத்தாவியை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதான்? புரியுற லெவலா? சரி, இப்ப என்ன பண்ண? பரிசுத்த ஆவியானவர் இருக்கு,
பயப்படணும், கனம் பண்ணணும். பயப்பட வேணாம். அப்படி யாரா ஒரு நம்ம ஃப்ரெண்டுடா, நம்ம கனம் பண்ணா போதுடா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பேர் நமக்கு உலகமே கிண்டல் பண்ணா கூட நம்ம கைக்கு இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கணும், அதெல்லாம் பட்டு போயிட்டே இருக்கும், சக்கம் போயிடும். ஓகேவா? நம்ம அவரை பார்த்து வெக்கப்பட்டா அவர் என்ன பண்ணலாம்? மனுஷனுக்கு முன்னாடி நம்ம வெக்கப்பட்டோம்னு சொல்லுவோம், நிஜம் முன்னாடி நம்மளை கனம் பண்ணுவாங்க. நம்மளை வெக்கப்பட்டு போயிடாரு, யாருக்கும் கேட்டு போயிடாரு. ஆனா மனுஷனுக்கு முன்னாடி நம்ம அவரை கனம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு? பிதா முன்னாடி உன்னை கனம் பண்ணார். அப்படிப்பட்ட தேவனை நம்மை கனத்தோடு, துதியோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, உண்மையோடு, தாழ்மையோடு ஜெபம் பண்ண இல்லையா? இப்படிப்பட்ட உங்களுக்கு தெய்வம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். உங்களை மாதிரி இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களை நான் பார்த்ததே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க, அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுது. விளையாட்டு அந்த குட்டி பசங்க கூட இன்னும் சீரியஸா இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையே தான் பார்த்துட்டு. அப்போ தேவன் ஆகாஷ் பாரு எவ்வளவு காமெடி பண்ணுவான், சீரியஸ் ஆயிட்டான். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நிழலாடி கொண்டிருக்கிற தேவனை நம்ம ஒரு 2 நிமிஷம் எந்திருக்கலாம், எல்லாரும் எந்திருக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாரும் தூய எல்லாம் பண்ணலாம். நான் பாட பாட நீங்க பாருங்க. தெரியல இந்த பாட்டு 2 நிமிஷம். வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நினைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நினைத்து ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறுத்தி நீர் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உட்காருங்கள்.